தேர்தலுக்கு முன்னாடி இந்த திருமானு ஒரு அல்சேசியன் அறிவாலயத்தில் உள்ள கட்டி போட்டு கிடந்தது. அது என்ன பேசிச்சு? நாங்கள் விஜயை நடிகரான எதுக்கல, விஜய் வந்தாமனா பாசிசம் வந்துடும், அது பாஜக வழிவிட்ட மாதிரி ஆயிரும், அதனால தான் நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம். போய் தெக்க வடக்கம் சொல்லிவிட்டு இன்னைக்கு சோறு போட்ட எஜமா தோந்து போனார். திமுக தோந்து போனார். இதுவும் 8-2 தான் கிடைச்சிச்சு. அது போக இப்ப என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு மெஜாரிட்டி இல்லை. இப்ப என்ன பேசுதுன்னா, அதாவது 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பேசலாம் கூட, சரி மறந்து பேசலாம்னு சொல்லலாம். எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாள்ல பேசுது, நாங்கள் விஜயை ரொம்ப ஓவரா விமர்சிக்கவில்லை, நாங்க விஜயை தடவி தான் கொடுத்தோம். ஏன்னா எனக்கு எங்க எஜமா தோத்துட்டாரு குளத்தூர்ல, இப்ப எனக்கு சோறு போட ஆள் வேணும், அதனால இப்ப முதலமைச்சரா பதவியாக இருக்கிற எசமாங்கிட்ட போய் நான் பிளாஸ்டிக் சேர்ல போட்டு உட்கார போறேன். இந்த மானங்கட்ட பொழப்புக்கு அந்த மக்கள் யோக்கியமான மக்களை கொண்டு அட வச்சு, அவன் பீ தண்ணியை குடிக்கும் போது போய் போராடலை திமுக, அவனை ஆணவ படுகொலை பண்ணும் போது போய் போராடலை, அவனுக்கு அநியாயம் நடக்க போறானே போய் போராடல, அதான் அவன் வாயில தூக்கி வச்சான், உன்னைய துவக்கடிச்சான். அது ஒரு மனுஷனுக்கு மண்டையில அறிவண்டா. அதாவது எல்லா மீடியாவும் இருக்க, எல்லாம் வைரலாவுமே. நேற்று ஒரு பேச்சு பேசணுமே, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசணும். பாஜக எங்களை உங்க நொட்டுச்சு கேட்டா, என்னை பெரிய RSS தலைவர் கூப்பிட்டாரு, உங்களை கூப்பிடுவாரு உன் புத்தி உள்ளவனே. RSS காரம்லாம் உயிரை விருத்து வேலை பார்க்குவேன், ஒன்னிய மாதிரி நிறமாறும் பச்சை வந்தியெல்லாம் கூப்பிட மாட்டான். அவன் எம்ம கிட்ட ஒரிஜினலா இருக்கணும் தான் கூப்பிடுவான். நீ தான் நேரம் பச்சை மாறுதிய, அங்க சிக்கன் சோறுனா அங்க ஓடிடுது, அங்க மட்டன் சோறுனா அங்க ஓடிடுது, அங்க குடலும் சேர்த்துல இங்க ஓடிடுது. நீ எல்லாம் ஒரு தமிழ் தலைவர். ஒன்னி நம்பி திமுக, நீ திமுக விசுவாசம் கரெக்டா இருந்திருக்க. இவ்வளவு நாள் சோறு போடாம உனக்கு திமுக அவனுக்கு கரெக்டா இருந்திருக்க, நல்லா இருந்திருக்க. நாளைக்கு சேப்பா திமுக விஜயாலெல்லாம் ஒழுங்கான ஆட்சி கொடுக்க முடியும். முதல்ல மத்திய அரசை பகச்சாமனா அவன் ஆட்சி நடத்தவே முடியாது, அவன் எதுவுமே செய்ய முடியாது. 6 சிலிண்டர் கொடுப்பாரு, நக்குவாரு, இலவச பேருந்து தமிழ்நாடு முழுவதும் விடுவாரு, 2500 கொடுப்பாரு. யாரை வச்சு கொடுப்பாரு? யார்கிட்ட ரூபா கேட்பாரு? ரூபா எங்க இருக்கு? அவர் ஒவ்வொரு படமா நடிக்கணும். போக்கரி 2, போக்கரி 3, போக்கரி 4 நடிக்கணும், நடிச்சுதான் கொடுக்க முடியும். எல்லாம் மத்திய அரசு கடவுள்கிட்ட போகணும். நரேந்திர பாய்கிட்ட ஒன்னிய மாதிரி ஆளெல்லாம் சேர்த்து அவர் ஆட்சி அமைச்சார்னா, காங்கிரஸ் எல்லாம் சேர்த்து ஆட்சி அமைச்சோம்னா ஒரு நலத்திட்டம் சொன்ன திட்டத்தை மக்களுக்கு நிறைவேற்ற முடியும். நீங்க பூரா துரோகிகள். விஜயகாந்த் ஒரு புண்ணியமான மனுஷனை கூட்டு மக்கள் கொண்டு இழுத்து கொண்டு விட்டு கெடுத்து குடித்துடாக்கி அவரை மனநலம் பாதிக்கப்பட்டு சாவடிச்சு. இப்ப அடுத்தால விஜயகாந்த் காம்பினேஷன் இல்ல, கரெக்டா இருக்குல்ல? இதெல்லாம் ஒரு தலைவனு பேசாத. 2 நாளுக்கு முன்னால தீய சக்தி பாஜக கூட சேர்ந்திருக்கான்னு சொல்லி விஜய் விமர்சிக்குது. இன்னைக்கு தட்டுல சோறு வேணும், சூட் கேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப விஜய் ஆதரிக்கல, தப்பு இல்லை. உங்க கட்சியில் ஒரு ஆள் பேசானே திருமாவை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி 2 சீட் வச்சுலாம் முதலமைச்சர். சாலையில எழுத்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இது அம்பேத்கருக்கு பெருமைச்சதே பாஜக. நீ அம்பேத்கர் வச்சு பொழப்பு தான் நடிச்சிருக்க. உனக்கெல்லாம் அம்பேத்கர் பேரை சொல்லி அருகது கிடையாது. அயோத்தி பண்டிதரையோ அம்பேத்கரையோ கக்கனையோ பேசக்கூடிய அருகதை திருமாவளவன் என்கிற திம்மவாளுக்கு கிடையாது. நீ எங்க கை உயர்ந்திருக்கோ அங்க போய் அண்டி பழிக்கூடிய ஆளு. இதுல வேற ராஜபக்சேவை பார்க்க போய் ஏன்னா பொருட்களை விடுதலை பிரபாகரன் கத்திட்டு ராஜபக்சே பார்க்கும்போது இவரை தேடி ஒரு கை கொடுத்தாரான். நீ தான் ஓடின வீடியோ தான் இருக்க, அவனை பார்த்து ஓடுறது ஒன்னிலாம் ஒரு ஆள் மதிப்பானா? தமிழ்நாட்டிலே உன்னை மதிக்க மாட்டாங்க, உனக்கு இலங்கை அதிபர் மதிக்கான். வாய் பேச அரசியல்வாதிக்கு நாக்கும் சொல்லும் தெளிவா இருக்கணும். உன் சொல்லதான் எல்லா வீடியோல போட்டு கிளிக்காங்களே. அதனால பிஜேபி உள்ள வந்துடும். பிஜேபி உள்ள இல்லாத கட்சி எதுக்கு உள்ள வந்து சொல்லுறாங்க? இல்லைன்னு சொல்லுதல, பிஜேபி எல்லாம் இல்லைன்னு சொல்லுதல. அப்ப எதுக்கு எங்களை பத்தியே பேசுது? நாங்களாம் உனக்கு சோறு போட மாட்டோம், நாங்க உங்களுக்கு சேர்க்கவே மாட்டோம். அங்க எங்க கமலாலயத்துக்கிட்டே உனக்கு விட மாட்டோம். நாங்க ஓர்மையான சுயம் சேவக். தமிழ்நாட்டில் 107 பேர் உயிரை கொடுத்து கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நாங்க செய்த சில துரோக செயலால எங்க அண்ணாமலை இணைக்க போய் கட்சி பின்னடைஞ்சிட்டு, இல்லைன்னா பின்னடையாது. உன் பேச்சை விஜய் நம்பி உங்களுடையும் காங்கிரஸோடும் சேர்ந்தாருன்னா 6 மாசம் அந்த ஆட்சி நடக்காது, எழுதி வச்சுக்கோ. நீ அடுத்த திமுக பேரம் பேசி இந்த ஆட்சி கவுக்கு வேலை பண்ணிடுவேன். பாரத் மாதா கி ஜெய். விஜய் இவரை நம்பாத, இவரை நம்பினா நீ க்ளோஸ் ஆயிடுவேன்.
என்ன நினைச்சுக்கோ. பாரத் மாதா கி ஜெய், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.